मुक्ति की जय। जानकी कांत स्मरणं जय जय राम राम। सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्रि महादन्ति वक्त्रापि पञ्चास्य मान्य विधीन्द्रादिमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः सुमुखश्च गदन्तश्च कपिलो गजकर्णकः लम्बोदरश्च विकटः विघ्नराजो विनायकः धूमकेतुर्गणाध्यक्षः फालचन्द्रो गजाननः वक्रतुण्डः शूर्पकर्णः हेरम्बः स्कन्दपूर्वजः षोडशैतानि नामानि यः पठेत् शृणुयादपि विद्यारम्भे विवाहे च प्रवेशे निर्गमे तथा संग्रामे सर्वकार्येषु विघ्नस्तस्य न जायते। कल्याणाद्भुतगात्राय कामितार्थप्रदायिने श्रीमद्वेङ्कटनाथाय श्रीनिवासाय मङ्गलम्। यशिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गल तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम्। நிகழும் மங்களகரமான பராபவ வருஷத்தினுடைய பஞ்சாங்க பட்டணம். பஞ்சாங்கம் அப்படின்னா பஞ்ச அப்படின்னா 5, அங்கம் அப்படின்னா உறுப்புகள். காலபுருஷனுக்கு 5 உறுப்புகள். இந்த உறுப்புகளுடைய பெயர் என்ன? திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் அப்படிங்கிறது. திதி அப்படிங்கிறது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட இடைவெளி நாட்களை குறிக்கிறது. சூரியன் ஒரு இடத்துலயே இருக்கார். சந்திரனுக்கு சுத்தி வரும்போது சூரியனை விட்டு விலகி வர 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 சந்திரன் வளமாயிடுவார். முழுஷா சூரியனுக்கு எதிராக வந்தா பௌர்ணமி. அப்படி திரும்பி சூரியனோட அவர் சேர்ந்தார் அப்படின்னு சொன்னா சூரியன்ல மறைஞ்சு போயிடுவார். அன்றைய தினம் அமாவாசை அப்படின்னு சொல்றது. இத 30 நாள் அப்படின்னு எடுத்துக்கணும். 2 பகுதியாக இதை பிரிக்க, வளர்பிறை, தேய்பிறை. சூரியனை விட்டு பிரிஞ்சு சந்திரன் எதிர்மறையா வரும்போது வளர்பிறை, திரும்பி சூரியன் கிட்ட போகும்போது அது தேய்பிறை அப்படின்னு ஆகும். பிரதம, த்விதீய, திருத்தீய, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி. 14 நாள் முடிஞ்சு 15வது நாள் பௌர்ணமி. முழுஷா சந்திரன் எதிர்மறையா இருந்தா திரும்பி சூரியனோட சேர்ந்தா அது அமாவாசை. இது திதி அப்படின்னு பெயர். வாரம் அப்படிங்கிறது 7 நாட்கள். ஒரிஜினலான முழுமையாக சக்தி உடைய 7 கிரகங்களுடைய உரிமையான நாட்களுக்கு வாரம் அப்படின்னு பேர். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி அப்படின்னு நாம எடுத்துக்கிறோம். பொதுவா இது தமிழ்ல சொல்றது. இதையே நாம சமஸ்கிருதத்துல சொன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு பானுவாசரம் அப்படின்னு பெயர். திங்கட்கிழமைக்கு சோமவாசரம் அப்படின்னு பெயர். செவ்வாய்க்கிழமைக்கு மங்களவாசரம் அல்லது பௌமவாசரம் அப்படின்னு பெயர். புதன்கிழமைக்கு சௌமியவாசரம் அப்படின்னு பெயர். வியாழக்கிழமைக்கு குருவாசரம் அப்படின்னு பெயர். வெள்ளிக்கிழமைக்கு சுக்கிரவாசரம் அப்படின்னு பெயர்.
சனிக்கிழமைக்கு ஸ்திரவாசரம் அப்படின்னு பெயர். ஸ்திரம் அப்படின்னா சனிக்கிழமை அப்படின்னு அர்த்தம். இப்படி 7 நாட்களும் 7 வகையா கிரகங்களால ஆளப்படுகிறது. அதுக்கு அடுத்தது நட்சத்திரம் அப்படிங்கிறது. நட்சத்திரம் அப்படிங்கிறது 27 நட்சத்திரங்கள் மொத்தம். நம்மளுடைய கேலக்சியில மண்டலத்தை சுத்தி இருக்கிற அந்த 27 நட்சத்திரங்கள்ல தான் இந்த கேலக்சி சுத்தி வர்றது. சூரியனையும் தாண்டினது கேலக்சிங்கிறது. நட்சத்திரங்கள் சூரியனையும் தாண்டினது அப்படிங்கறத அதை நாம எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரத்து நம்ம பெரியோர்கள் ஆச்சரியமான ஒரு வழிமுறையை நமக்கு காண்பிச்சு கொடுத்தார்கள். நம்ம பூமியை சந்திரன் சுத்துறதோனும் அந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்துக்கு மேல நிற்கிறானோ அன்றைய தினம் அந்த நட்சத்திரம். சந்திரனை வச்சு நட்சத்திரத்தை கனெக்ட் பண்ணணும். அஸ்வதி, பரணி, கார்த்திக, ரோஹிணி, மிருகசீரிஷம், திருவாதிர, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம், ஹஸ்தம், சித்திர, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்ட, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி அப்படின்னு 27 நட்சத்திரங்கள். ஒரு ஆச்சரியம், 28 நட்சத்திரங்கள் இருந்தது ஆதி காலத்துல. அதை விட்டு நம்ம கேலக்சி நகர்ந்ததுனால 27 கணக்கு எடுத்துட்டோம். அந்த 28வது நட்சத்திரத்திலும் வேதம் சொல்றது அபிஜின்னா நட்சத்திரம் உபனிஷ்டாத சாடானாகும் அதஸ்தா அச்ரோனாயி. அந்த நட்சத்திரத்துக்கு அபிஜித்துன்னு பேர். உத்திராடத்தினுடைய எண்டு, திருவோணத்தினுடைய ஸ்டார்டிங், இதுக்கு மத்தியில அந்த மண்டலம் இருக்கு. அது நம்ம பக்கத்துல இருக்கிறது. அது கணக்குல எடுத்தது வாமனாவதாரம் பகவான் அதுலதான் பண்ணினார். காலம் நகர்ந்துட்டே இருக்கணும், கேலக்சி நகர்றதோணும். அதை விட்டு நாம் நகர்ந்ததுனால இப்ப கரண்ட்ல என்ன இருக்கோ அதை விட்டு நம்ம பெரியவர்கள் நமக்கு குறிச்சு கொடுத்திருக்காரு. அவ்வளவு அபூர்வமான அறிவு உள்ளவர்கள் நம்ம பெரியோர்கள். திதிவார நட்சத்திரம் யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 4வது அங்கம் யோகம் அப்படிங்கிறது. யோகம்ங்கிற சொல்லுக்கு சேர்க்கை அப்படின்னு பெயர். சூரியன் சந்திரன் வான்மண்டலத்துல சஞ்சாரம் பண்ணும் போது இந்த டிஸ்டன்ஸோட கூட்டுத்தொகைக்கு யோகம் அப்படின்னு பேர். பொதுவா ஒரு யோகத்தோட அளவு அப்படிங்கிறது 13.20 ஆகும். பாகையில 360 பாகை நம்ம கேலக்சியோட அளவுங்கிறது. அப்ப 13.20 அப்படின்னா 27 யோகங்களா ஆயிடும். அந்த 27 யோகங்கள் என்னென்ன அப்படின்னா விஷ்கம்பம், ஆயுஷ்மான், சௌபாகியம், சோபனம், அதிகண்டம், சுகர்மம், திருதி, சூலம், கண்டம், விருத்தி, துருவம், வியாகாதம், பரிசனம், வஜ்ரம், சித்தி, யதீபாதம், வலியாட், பரிகம், சிவம், சித்தம், சாத்தியம், சுபம், சுப்ரம், பிராமம், மகேந்திரம், வைததி அப்படின்னு. இது நாம இதுல என்னன்னா இதுல சுபயோகங்களா பிரீத்தி, ஆயுஷ்மான், சௌபாகியம், சோபனம், சுகர்மம், விருத்தி, ஹர்ஷனம், வஜ்ரம், சித்தி, வலியான், சிவம், சித்தம், இது மாதிரி எல்லாம் சுபயோகங்கள். அசுபயோகங்கள் அப்படின்னு வர்த்தே விஷ்கம்பம், அதிகண்டம், திருதி, சூலம், கண்டம், துருவம், வியாகாதம், பரிகம் இதெல்லாம் இருக்கு. இத நாம இது சுபம் இது அசுபம்னு ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம்ங்கிறதுனால நம்ம பெரியோர்கள் இதை 3ஆ பிரிச்சு கொடுத்துட்டானவர்கள். சித்த யோகம், அமிர்த யோகம், மரண யோகம் அப்படிங்கிறது. சித்த யோகம் அமிர்த யோகம் அப்படின்னா சுபத்தை சேர்ந்தது. மரண யோகம் அப்படின்னு சொல்லிட்டா அசுபத்துல உள்ளது. அதனால அதுல சேர்க்கக்கூடாது, நாம் காரியம் எதுவும் செய்யக்கூடாது. பஞ்சாங்கத்தோட 5வது பகுதிக்கு கரணம் அப்படின்னு பேரு. இந்த பகுதி அப்படிங்கிறது ஒரு நாள்ல
செரிப்பாதிய குறிக்கிறது. 12 மணி நேரத்துக்கு கரணம் அப்படின்னு பேர். இந்த கரணம் அப்படிங்கிறது முக்கியமானது. ஏன் அப்படின்னு சொன்னா, கரணம் அப்படிங்கிறது அவ்வளோ அனுகூலமானது நமக்கு. ஒரு நாள் ஒரு திதி அப்படின்னா 2 கரணம் இருக்கும். அதுல பவம் மொத்தம் 11 கரணம். பவம், பாலவம், கௌலவம், தைத்துள, கனசை, மனிஷை, மத்திரை, சகுனி, சதுஷ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்னம் அப்படிங்கிறது 11 கரணங்கள். இதுல சரக் கரணம், ஸ்திர கரணம் அப்படின்னு 2ஆ பிரிப்பான். இதெல்லாம் நான் எதற்காக சொல்றேன்னா, நாலெட்ஜுக்காக சொல்றேன். குழந்தைகளுக்கு அதை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த பெயரை முதல்ல அவர்கள் லெட்ரு பண்ண சொல்லணும். இது மாதிரி இந்த கரணம், இந்த யோகம், இந்த நட்சத்திரம், இந்த வாரம், இந்த திதி அப்படிங்கிறத நாம் படிக்கிறதுக்கு தான் பஞ்சாங்க பட்டணம்னு பேர். இத படிச்சா நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, திதேஹே திதேஷ்ட ஸ்ரீயமாப்னோதி, வாராது ஆயுஷ்யவர்தனம், நக்ஷத்ராது ஹரதே பாபம், யோகாது ரோக நிவாரணம், கரணாது காரிய சித்தி சியாத், பஞ்சாங்க பலமுச்சியதே. இன்னைக்கு இந்த திதி திதி அப்படிங்கிறதுதான் தினம் அப்படின்னு மாறினது. சம்ஸ்கிருதம் தான், நம்ம தான் டேட், அதுவும் டீல தான் வரும். திதி அப்படிங்கறத சம்ஸ்கிருதத்தோட பேர் சொல்லுது. அதுல இருந்தான் எல்லா மொழியிலுமே அது மாறி. சம்ஸ்கிருதம்ங்கிறது அழியாத மொழி, அமிர்தமான மொழி. எல்லா மொழியிலையும் அது கலந்து இருக்கு. அறிவில்லாதவன் சொல்லுவான் வடமொழி, வடமொழியில வடக்கு திக்குள்ளது. வடங்கிறது ஆலமரம். ஆலமரத்தினுடைய அடியில் உட்கார்ந்து சிவபெருமானால் அருளப்பட்ட மொழி. நமக்கெல்லாம் தெய்வம் சிவபெருமான் இல்லையா, அவருடைய உடுக்குலேந்து வந்தது அப்படிங்கிறதுனால அதுக்கு வடமொழின்னு பேரு. அறிவில்லாதவன் சொல்லுவான் வடமொழி அப்படிங்கிறது இறந்த மொழி. அது இறக்கவே இருக்காது. உன்னோட பேர்லயே எல்லாமே இருக்கும். அது கலக்காத மொழியே கிடையாது. திதி அப்படின்னா தினம். அடுத்தது அதை நாம் படிச்சோம்னா ஸ்ரீயமாப்னோதி, ஐஸ்வர்யம் வித்தியாகும். வாராது ஆயுஷ்யவர்தனம். இன்னைக்கு இந்த கிழமை அப்படிங்கறத நம்ம படிச்சோம்னா ஆயுள் வளரும். நட்சத்திராது ஹரதே பாபம். இன்னைக்கு இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறத பஞ்சாங்கத்துல படிச்சோம்னா நம்மளுடைய பாபங்கள் எல்லாம். யோகாது ரோக நிவாரணம். இன்னைக்கு இந்த யோகம் அப்படிங்கிறத படிச்சோம்னா ரோகங்கள் தான் போகும். கரணாது காரிய சித்தி சியாத். இன்னைக்கு இந்த கரணம் அப்படிங்கிறத படிச்சோம்னா காரிய சித்தி ஏற்படும். அன்றைய தினம் பஞ்சாங்கம் படிக்கணும். இன்றும் சிஷ்டாச்சாரம் சதாச்சாரத்துல உள்ள நம்முடைய பெரியோர்கள் மற்றும் ஆச்சாரிய பீఠாதிபதிகளுடைய மடங்கள்ல காத்தால பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பஞ்சாங்க பட்டணம் பண்ணிட்டு தான் பூஜை பண்ணுவாரு. இது ரொம்ப முக்கியமானது. இப்ப இந்த வருஷம் பராபவ வருஷத்துடைய பஞ்சாங்க பட்டணம் இதை ஆரம்பிக்கிறோம். முதல்ல அதுக்குள்ள ஸ்லோகங்களை சொல்லிட்டு தமிழ் அர்த்தம் சொல்றோம். வாகிசாத்யா சுமனசா சர்வார்த்தானாம் உபக்கிரமே என்னத்வா கிருதகிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம். சஜயதி சிந்தூர வதனோ தேவோ யத்பாத பங்கஜ ஸ்மரணம் வாசர மணிரிவ தமசாம் ராசிம் நாசயதி விக்னானாம். அஸ்ய ஸ்ரீ சுபகுண பாஜனஸ்ய சகல கர்மானுஷ்டானஸ்ய விவகார நிதானஸ்ய விந்தியாத் தட்சிண திசி சௌரசாந்திரமானாப்ய வர்த்தமானஸ்ய பராபவ நாம சம்வத்சரஸ்ய சதசாலி வாகன சகாப்தாக. 1-9-4-7-8 4-6 கத சல்யாக கத கல்யப்தாக 5-1-27 விந்தியாதி உத்தரதः வார்ஹஸ்பத்யமானேன சித்தார்த்தி நாம சம்வத்சரே.
अस्मिन् अब्दे लक्ष्मीनारायणो देवता पशुनायकः बलभद्रः अस्मिन् अब्दे इन्द्याति दक्षिण दिशि काल मेघो जायते अस्मिन् अब्दे भवेद्दृष्टिः आढक चतुः संहिता षष्टियोजन विस्तीर्णं शतयोजनमुन्नतं दशभागानि समुद्रेषु षड्भागान् पर्वतेषु च भूतले चतुर्भागान् एवं वर्षति त्रिधा अस्मिन् अब्दे राजा गुरुः मन्त्री कुजः सेनाधिपतिः चन्द्रः अर्घाधिपतिः चन्द्रः सस्याधिपतिः शुक्रः धान्याधिपतिः बुधः रसाधिपतिः सूर्यः नीरसाधिपतिः शुक्रः मेघाधिपतिः चन्द्रः अथ संवत्सरसदृश फलं पराभवाब्धे राजानः प्राप्नुवन्ति पराभव आमयः क्षुद्रधान्यानि प्रतिभूतानि सुपृष्टयः राजा गुरुः फलं द्विजातयः कर्मरताः स्वधर्मा सन्मार्ग नीति वितो नानन्द्राः सुभिक्षमाहाग्यं सुखं पर्जन्यानां सुवृष्टिं इष्ट्यब्दौ सुरेभ्य मंत्री कुजः फलम् अधर्मनिरता भूपाः सदा क्रूरजनाश्रिताः चोराश्रीरस्त्रबाधान भूमिपुत्रे सेनाधिपतिः चन्द्रः फलम् आचार कुलवृत्तिः स्यात् अतिवृष्टिः सुभिक्षकम् नित्यं प्रीतिकरैश्चन्द्रे चैव चन्द्रे सेनाधिपे ध्यति अर्घाधिपतिः चन्द्रः फलम् सुवृष्टिष्टि सर्वदेशानां चन्दनं तसचूर्णकम् सुभिक्षं क्षारभूमिस्तु चन्द्रे चार्घ्यधि सति अर्घ्याधि सति सस्याधिपतिः शुक्रः फलम् जलधान्यानि सर्वाणि स्थूलधान्यानि यानि च पाण्डुभूमि स्तुपलिताः शुक्रे सस्याधिपे सति धान्याधिपतिः बुधः फलम् स्वल्पधान्य फलं वृष्टिः जायते खण्डमण्डले मन्दसस्यानि जयते इन्दे बुधे धान्याधिसेवते सति रसाधिपतिः सूर्यः फलम् शततैः तैलकुल क्षौन्द्र याञ्चान्य रसजातयः शून्यन्तु अर्घं याति सर्वत्र रवौ रसाधिपते नीरसाधिपतिः शुक्रः फलम् श्रीसमुक्ता फलं कांस्यं सौख्यं श्वेताम्र च नीरसे भृगौ सति मेघाधिपतिः चन्द्रः फलम् सुवृष्टिब्धि सर्वसस्यानां फलिधा धान्यजातयः बहुक्षीर प्रदागावः चन्द्रमेघाधिपे सति कालमेघ फलम् निरन्तरं महावर्षं मध्यदेशे तवैव च फलन्ति सर्वधान्यानि कालमेघस्य लक्षणम् मिथुन गुरु फलम् जनानां रीतिरीञ्च नृपाणां दारुणं भयं विप्रपीडां मध्यवृष्टिः सस्यः वृद्धिस्तृतीयभे मीनराशि शतेः फलम् मीनस्थिते सूर्यसुते धरित्री संपूर्ण सस्या विविधापमृत्युः नद्यश्च गाधा वनिता हिरण्यं मृग्यं वेदारण कर्मभूयः कलिलक्षणं त्यजन्ति स्वानि कर्माणि साधुहिंसन तत्पराः अल्पवृष्टिर्मघामेघाः नद्यः स्वल्पजलाः भुवि नूतन पंचांग श्रवण फलम् यौरमेषामिद वासरेतु शृणोति दैवन्द्र मुखार विन्दात् तिथिञ्च भराजि वृन्दं प्राप्नोति विपुलं यशश्च இது பொதுவா இப்ப நாம சொன்ன ஸ்லோகங்களுக்கு தமிழ் அர்த்தம்
தமிழ்ல என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறது. இந்த வருஷத்துக்கு விந்திய பர்வதத்திற்கு தெற்கு, விந்திய மலைக்கு தென்பகுதியில உள்ள சௌரசாந்திரமான ரீதியாக பராபவம் பேர். ஒரு ஆச்சரியம் என்ன, விந்தியத்துக்கு மேற்கு உள்ளத்துக்கு வார்கஸ்பத்தியமானம் அப்படின்னு பெயர். விந்தியத்துக்கு தெற்க சௌரசாந்திரமானம் அப்படின்னு பெயர். சித்தார்த்தி நாம சம்வத்சரம். விந்தியத்துக்கு மேற்க, இப்ப நம்ம மத்திய பிரதேசத்துக்கு மேற்கெல்லாம் போனோம்னா பராபவ நாம சம்வத்சரம் சொல்லக்கூடாது, சித்தார்த்தி நாம சம்வத்சரம் அப்படின்னு சொல்லணும். மத்திய பிரதேசத்துக்கு கீழே உள்ள இடங்கள்லாம் பராபவ நாம சம்வத்சரம் அப்படின்னு சொல்லணும். பராபவ வருஷ பலன். இந்த வருஷத்துக்கு இது பூமத்திய ரேகை, உஜ்ஜைன்னு சொல்றாங்க. அந்த ரேகையை கனெக்ட் பண்ணி சொல்லப்படுறதான விஷயம் அது. பராபவ வருஷ பலன். உலகின் வருஷத்தின் பின்பாதியில் மழையும் பசு கூட்டம் அதிகமாகும். எல்லா வகை உயிரினங்களும் மத்தியமாக இருப்பார்கள். வடக்கே பாரஸ்பத்தியமானத்தினால் சித்தார்த்தி வருஷ பலன். துஷ்ட நிக்கிரக பரிபாலனம், பசுக்கள் விருத்தியாகி பால் மிகுதியாக கிடைக்கும். ராஜா குருவோட பலன். பிராமணர்கள் தங்கள் கர்மங்களை செய்வார்கள். நல்ல மழை பெய்து சுபிக்ஷமும் ஆரோக்கியமும் உண்டாகும். மந்திரி செவ்வாய் மந்திரியா இருக்கிறதா உள்ள பலன். அரசர்கள் தர்மமற்றவர்களாக இருப்பார்கள். மழை விலை இவைகளுக்கு கெடுதியும் ஆயுதம் திருடர் நெருப்பு இவைகளால் பீடையும் உண்டாகும். சேனாதிபதி சந்திரன் பலன். நல்ல மழை பெய்து சரசமாகி ஜனங்கள் ரோக நிவர்த்தியும் சௌபாகியமும் பால்வர்த்தியும் உண்டாகும். அர்காதிபதி சந்திரனோட பலன். நல்ல மழை பெய்து பயிர்களுக்கு விருத்தியும் சுபிக்ஷமும் உண்டாகும். சஸ்யாதிபதி சுக்கிரனோட பலன். வெளுப்பு நிலங்களில் வெளுப்பு தானியங்கள் விளையும். ரசாதிபதி சூரியனோட பலன். நெய், எண்ணெய், தேன் இவைகளும் இன்னும் மதுரமான பதார்த்தங்களும் மலிந்து விற்கும். தானியாதிபதி புதன் பலன். பூமியின் பாதி பாகத்தில் அற்ப மழை பெய்து பயிர் குறையும் கொஞ்ச தானியமும் உண்டாகும். மேகாதிபதி சந்திரனோட பலன். பூமி முழுவதும் நல்ல மழை பெய்து பயிர்கள் விளைந்து பால் விருத்தியும் உண்டாகும். நீரசாதிபதி சுக்கிரனோட பலன். வைரம், முத்து, பருத்தி, வெள்ளி முதலியவைகள் சுலபமாய் உண்டாகும், நிரம்ப உண்டாகும் அர்த்தம். காலமேக பலன். மழை வருஷிக்கும் சமஸ்தமான தானியங்களும் விளை. திருவாதிரையில சூரியன் பிரவேசிக்கிறதனுடைய பலன். பயிர் விருத்தியாகும். ஷண்மண்டலங்களுடைய பலன். சந்திரன், சுக்கிரன் போன்ற சுபகிரகங்கள் ஆதிக்கத்தால் நல்ல மழை, ஜனங்கள் சௌக்கியமா இருப்பார். ஜேஷ்ட சுத்த பிரதமையும் செவ்வாய்க்கிழமையும் சேர்றது இந்த வருஷத்துல, அதனால யுத்தம் உண்டாகும். ஆஷாட சுத்த பஞ்சமியும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்றதுனால பீதி உண்டாகும், சொல்ப மழை பெய்யும். ஆஷாட சுத்த நவமியும் சுவாதியும் சேர்றதுனால அதிகமான காற்றினால் பூமியில் விதைத்த விதைகளுக்கு கெடுதி உண்டாகும். ஆஷாட பகுல தசமியும் ரோகிணியும் சேர்றதோட பலன் சமஸ்தமான பயிர்களும் விருத்தியாகும். தை அமாவாசையை சனிக்கிழமை வரதுனால ராஜ்யத்துக்கு கெடுதி உண்டாகும். தைப்பூசம் சுக்லபட்சத்தில் வருவதால் ஜனங்கள் வியாதியின்றி சுபிக்ஷமாக இருப்பார்கள். இது பொதுவான பலன். அதுக்கு அடுத்தது மேஷ விருஷ்டிக ராசிக்கு ஆதாயம் 11, விரயம் 5. ரிஷபம் துலாத்துக்கு ஆதாயம் 5, விரயம் 14. மிதுனம் கன்னிக்கு ஆதாயம் 8, விரயம் 11. கடகத்துக்கு ஆதாயம் 8, விரயம் 2. சிங்கத்துக்கு ஆதாயம் 5, விரயம் 5. தனுசு மீனத்துக்கு ஆதாயம் 14, விரயம் 11. மகரம் கும்பத்துக்கு ஆதாயம் 2, விரயம் 8. குருசார பலன். வருஷாரம்பம் முதல் வைகாசி 11 வரை மிதுன ராசியில் சஞ்சரித்து வைகாசி 12 முதல் கடகராசியில் சஞ்சரிக்கிறார். ஆணி 26 மேற்கே அஸ்தமனமாகி ஆடி 24 கிழக்கே உதயமாகிறார். ஐப்பசி 3 அதிச்சாரமாகி சிம்மராசிக்கு பயிற்சியாகி மார்கழி 7 முதல் வக்கரத்தில் சஞ்சரிக்கிறார். மாசி 1 வக்கரத்தில் கடகராசிக்கு பயிற்சியாகி வருஷம் முழுவதும் கடகராசியில் இருக்கிறார். வருஷம் ஆரம்பம் முதல் வைகாசி 11 வரை மீனராசியில் இருப்பதன் பலன்.
அரசர்கள் யுத்தத்தில் பிரியமுள்ளவராக இருப்பார்கள். பூமியில் ஈதிபாதையும் பயிர்கெடுதியும் சில இடங்களில் மழை அதிகமாகி வருஷிக்கும். வைகாசி 12 முதல் ஐப்பசி 2 வரையிலும் மாசி 1 முதல் வருஷம் முடிய கடகராசியில் இருப்பதன் பலன். பசுக்களுக்கும் மாடுகளுக்கும் பால் விருத்தியாகும். பயிர்கள் செழிப்பாக இருக்கும். பிராமணர்கள் அவரவர்களுடைய யாகாதிகளை செய்வார்கள். பின் ஐப்பசி 3 முதல் தை 29 வரை சிம்மராசியில் இருப்பதன் பலன். பிராமணர்களுக்கு தரித்திரமும் அரசர்களுக்கு யுத்தத்தில் பெயரும் உண்டாகும். அதிக மழையினால் சர்ப்ப பயம் உண்டாகும். சனிச்சார பலன். சனி பகவான் இவ்வருஷம் முழுவதும் மீன ராசியில் இருக்கிறார். அதன் பலன் பயிர்கெடுதியும் அநேக துர்மரணங்களும், பொருள்கள், நதியின் ஜலங்கள், ஸ்திரீக்கள், பசுக்கள் இவைகளுக்கு குறைவும் உண்டாகும். பூமியில் கட்ட காரியங்கள் நடக்கும். ராகு கேது சார பலன். வருஷ ஆரம்பம் முதல் ஐப்பசி 26 வரை ராகு பகவான் கும்பராசியிலும் கேது பகவான் சிம்மராசியிலும் இருக்கிறார். அதன் பலன் ஜனங்களுக்கு க்ஷேமமும் ஆரோக்கியமும் உண்டாகும். அரசர்கள் ஒருவருக்கொருவர் சிநேகம் உள்ளவர்களாக இருப்பார்கள். பிராமணர்கள் சுகத்தை அடைவார்கள். பின் 27 முதல் வருஷம் முடிய ஐப்பசி 27 முதல் வருஷம் முடிய ராகு பகவான் மகர ராசியிலும் கேது பகவான் கடக ராசியிலும் இருக்கிறார். அதன் பலன் மழை வருஷிக்கும். பயிர்கள் விருத்தியாகும். குரு சுக்கிரன் அங்காரகன் சனி. இது அஸ்தமன உதய பலன். செவ்வாய் வருஷாரம்பத்தில் சித்திரை 4 கிழக்கே உதயமாகிறார். மார்கழி 18 வக்கரத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்து பங்குனி 9 வக்கர நிவர்த்தி ஆகிறார். அஸ்தமனமும் இல்லை, உதயமும் இல்லை. குரு இந்த வருஷம் ஆணி 26 மேற்கே அஸ்தமனமாகி ஆடி 24 கிழக்கே உதயமாகிறார். மார்கழி 27 வக்கரத்தில் சஞ்சரிக்க ஆரம்பிச்சு வருஷம் முடிய வக்கரத்தில் இருக்கிறார். சுக்கிரன் புரட்டாசி 22 வக்கரத்தில் சஞ்சரிக்க ஆரம்பிச்சு ஐப்பசி 9 மேற்கே அஸ்தமனமாகி ஐப்பசி 19 கிழக்கே வக்கர உதயமாகிறார். ஐப்பசி 30 வக்கர நிவர்த்தி அடைகிறார். சனி ஆணி 31 வரை வக்கர ஆரம்பமாகி கார்த்திகை 14 வக்கர நிவர்த்தி அடைகிறார். பங்குனி 11 மேற்கே அஸ்தமனமாகி வருஷம் முடிய அஸ்தமனத்தில் சஞ்சரிக்கிறார். குரு அஸ்தமன காலத்தில் ருக்வேதிகளும், சுக்கிர அஸ்தமன காலத்தில் யஜுர்வேதிகளும், செவ்வாய் அஸ்தமன காலத்தில் சாமவேதிகளும், சனி அஸ்தமன காலத்தில் அதர்வண வேதிகளும் சுப காரியங்களை விளக்கணும். நட்சத்திர பலன் இந்த வருஷம் அஸ்வதி தனநாசம், பரணி தனலாபம், கார்த்திகை தனலாபம், ரோஹிணி தனலாபம், மிருகசீரிஷம் தனலாபம், திருவாதிரை தனலாபம், புனர்பூசம் தனலாபம், பூஷம் ஸ்தான சலனம், ஆயில்யம் ஸ்தான சலனம், மகம் ஸ்தான சலனம், பூரம் ஸ்தான சலனம், உத்திரம் ஸ்தான சலனம், ஹஸ்தம் ஸ்தான சலனம், சித்திரை ஸ்தான லாபம், சுவாதி ஸ்தான லாபம், விசாகம் ஸ்தான லாபம், அனுஷம் ராஜகோபம், கேட்டை ராஜகோபம், மூலம் ராஜகோபம், பூராடம் ராஜ வெகுமானம், உத்திராடம் ராஜ வெகுமானம், திருவோணம் ராஜ வெகுமானம், அவிட்டம் ராஜ வெகுமானம், சதயம் ராஜ வெகுமானம், பூரட்டாதி ராஜ வெகுமானம், உத்திரட்டாதி தனநாசம், ரேவதி தனநாசம். கந்தாய பலன் அஸ்வதி 4-2-4, பரணி 7-0-2, கார்த்திகை 2-1-0, ரோகிணி 5-2-3, மிருகசீரிஷம் 0-0-1, திருவாதிரை 3-1-4, புனர்பூசம் 6-2-2, பூசம் 1-0-0, ஆயில்யம் 4-1-3, மகம் 7-2-1, பூரம் 2-0-4, உத்திரம் 5-1-2, ஹஸ்தம் 0-2-0, சித்திரை 3-0-3, சுவாதி 6-1-1, விசாகம் 1-2-4, அனுஷம் 4-0-2, கேட்டை 7-1-0, மூலம் 2-2-3, பூராடம் 5-0-1, உத்திராடம் 0-1-4, திருவோணம் 3-2-2, அவிட்டம் 6-0-0, சதயம் 1-1-3, பூரட்டாதி 4-2-1, உத்தரட்டாதி 7-0-4, ரேவதி 2-1-2. கந்தாயத்துல
முதல்ல ஒரு நம்பர் சொல்றமே அது ஆடி மாசம் வரையிலும், இரண்டாவது நம்பர் கார்த்திகை வரையிலும், மூணாவது நம்பர் பங்குனி வரையிலும் உள்ள பலனை குடிக்கிறது. முதல்ல ஒற்றை வந்ததுன்னா தன லாபம் வரும், ரெட்டை வந்ததுன்னா சமபலனை கொடுக்கும், சைவரா இருந்தா வியாதியும் கொடுக்கும். இரண்டாவது சைவரா இருந்தா வயத்தையும், மூன்றாவது சைவரா இருந்தா தன விரயத்தையும், மூன்றிலும் சூன்யமாகி தரித்திரத்தை கொடுக்கும். கலிலட்சண பலன். பிறந்து கலியுகம் பிறந்து 5127 வருஷத்துக்கு மேற்பட்டபடியா நமது நாட்டில் நானாவித வர்ண சாங்கியமும், வேத வித்யாபியாச குறைவு, தேவதா சாநித்திய குறைவு, காமக்ரோதம் அபிவிருத்தி, சாதுஜன தூஷணை நேரிடும். இப்ப பராபவ வருஷத்துல சித்திர வருஷம், சித்திர மாசம் 1ஆம் தேதி, இது சாலிவாகன சகாப்தம் 1948, கலி 527, இங்கிலீஷ் 2026, பசலி 1435, கொல்லம் 1201, ஹிஜ்ரி 1447, உத்தராயணம் வசந்த ருது, சைத்திரம் வைகாசம் ஏப்ரல் மே. சித்திர 1 செவ்வாய்க்கிழமை, துவாதசி 39 நாழி 30 வினாடி, சதயம் 19:3, சுப்ர யோகம்ங்கிறது 18:12, மூலகரணம்ங்கிறது 10:9, தியாஜ்யம் 34:51, மேஷராகி 6:27 வரா. சூன்யம் இருக்கும். தமிழ் வருஷ பிறப்பு. வெள்ளமும் வேப்பம்பூவும் கலந்து பச்சடி சாப்பிடணும். சைத்திர விஷு புண்ணிய காலம். பஞ்சாங்க பட்டணம். இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறது காலபுருஷனுடைய வடிவத்துல இருக்கிறதுனால பகவான் காலபுருஷனா இருக்கா, காலரூபியா இருந்துதான் இந்த ஜெகத்தை நடத்தறா அப்படிங்கிறதுனால நம்ம பெரியவர்கள்லாம் ஆச்சரியமான ஒரு ஞானத்தினால இன்னைக்கு எத்தனையோ கருவிகளை வச்சு கண்டுபிடிச்சு அதுலயும் தடுமாற்றம் வரக்கூடியதான கால நிர்ணயத்தை நமக்கு எழுதி கொடுத்துட்டே இருக்கிறார்கள். அபூர்வமான அறிவு சொத்து இது. இதை நாம ரட்சிக்கணும். இதுல இன்னும் டீப்பா உள்ள போய் நம்ம பேசுறதுக்கு விஷயங்கள் இருக்கு. ஆனா இதுக்கு மேல பாமர ஜனங்களுக்கு அது போய் ரீச் ஆகாது. தனித்தனியா சொல்லணும். பஞ்சாங்க பண்ணணுங்கிறது கேட்கணுங்கிறதுனால ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள சொன்னாதான் அந்த சிரவணம் பண்ணணும்னு தோணும். பஞ்சாங்க பட்டணமே 5 மணி நேரம் பண்ண முடியும். இத்தனை விஷயங்களை பேசி சொல்லவும் முடியும். அந்த அளவுக்கு நாலட்சியம் உண்டு நமக்கு. நாம சாதாரண பாமர ஜனங்களும் இத கேட்கணும் அப்படிங்கிறதுனால சுருக்கமா சொல்றோம். எல்லா ஜனங்களும் யோகா சமஸ்தா சுபிரோபவந்து பரமக்ஷேமமா இருக்கணும்னு பகவானுக்கு பிரார்த்திக்கிறோம். ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய்.